ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2024 4 மாதம் முடிஞ்சிருச்சுங்க. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 4 மாதம் ஓடிருச்சு. இந்த 4 மாதமே நிறைய ராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும். அதற்கு காரணம் கிரகங்களுடைய அமைப்பு தான். ஸோ கிரகங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம், அது பார்க்கக்கூடிய பார்வை, அதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த மாதம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் இருக்குது. அந்த வகையில் இப்போ ஆங்கில மாதத்தில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த மே மாதங்கிறது ஒரு புதிய கட்டம் என்று சொல்லலாம். மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு மே 31 வரையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு மே மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை ராசி பலனாக கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. வாங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கான மே மாத பலன்களை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். உங்களுடைய தனித்துவமான குணங்களை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்துக்கு உங்களுக்கு கண்டிஷன் ஆனது சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கண்டிஷன் 4 மாதம் சொல்லப்படல, ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிஷன் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அந்த கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கு, எதனால் சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசிக்கு இந்த மே மாதம் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் உங்கள் முதல் வீட்டில் பிரகாசம் செய்கிறாரு. உங்களுடைய தனித்துவமான குணங்களை வெளிப்படுத்த உங்களுக்கு பலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் அளிப்பார். அதனால தான் உங்கள் தனித்துவமான குணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். தனித்துவமான குணங்களை வெளிப்படுத்தும் போது அதுக்கு பலம் நமக்கு தேவை. அந்த பலத்தை சூரியன் கொடுக்க போகிறாரு. அட் த சேம் டைம் ஒரே வீட்டில் வியாழன் இருக்கிறாரு. அது உங்கள் மனதை திறந்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த புதிய விஷயங்களை முயற்சி செய்கிறதுக்கு உதவியாக இருப்பார். அதனால் நீங்கள் உங்கள் ராசிக்கு இந்த மே மாதம் புதிய விஷயங்கள் செய்யலாங்க. இந்த விஷயந்தான் செய்யணும், அந்த விஷயந்தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த புதிய விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். எந்த விஷயங்கள் நீங்கள் முயற்சி செய்தாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதுதான் செய்யணும், அதுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் உங்களுக்கு கண்டிஷன்லாம் இல்லை. எந்த விஷயம் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய தனித்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப இந்த மாதம் செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுடைய கம்ஃபர்டபுளே நம்ம எப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் பண்ணணும். உங்கள் இலக்குகளை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைத்துக்கணும். இந்த நாளில் இந்த நேரத்தில் இதை முடிக்கணும், இன்றைக்கான டேயில் நான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்குகளை உங்களுக்குள்ளேயே வைத்துக்குங்க. அப்படி இலக்குகள் அமைத்து நீங்கள் செயல்படும் போது உங்கள் இலக்குகள் கண்டிப்பாக இந்த மாதம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உள்குரலை கேட்கவும் நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிறது தான். எப்பயுமே மற்றவங்க கிட்ட கேட்குறது, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு நிரந்தரமான பலனை கொடுக்க செய்யாது. உங்களுடைய மனதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் பேசிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதை இந்த மாதம் நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணணும். அதாவது உங்களுடைய மனதுக்குள்ளே நிறைய கேள்விகள் கேட்டு பதில்களை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கணும். அந்த நம்பிக்கை தான் இந்த மாதம் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியாக அமையும். ஸோ பெருசாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கெடுதல் நடக்கும்னு சொல்லப்படல. அட் த சேம் டைம் நல்லது நடக்கிறதுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும்னு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான மாதம் என்று கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அந்த விஷயங்கள்லாம் என்னென்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. அதில் மெயினாக உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். தொழில் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க.
தொழில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுடைய 11வது வீடான நெட்வொர்க்கிங் மற்றும் லட்சியங்களை தூண்டக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. இது உங்கள் தொழில் இலக்குகளை அடைய உங்களுக்கு ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக தரும். வியாபாரத்தில் இருப்பவங்க பணம் சம்பாதிக்க புதிய வழிகளை காணணும். அப்படி கண்டு நீங்கள் அதற்கேற்ப செயல்படணும். மறுபுறம் 10வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பொறுமை மற்றும் விடாமுயற்சியை சொல்கிறாரு. தொழில் வியாபாரத்தில் எடுத்தமா உடனே நமக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையோடு நம்ம விடாமுயற்சியோடு இருந்தால் வெற்றி கிடைக்கும். அதுதான் சனி உங்களுக்கு அறிவுறுத்துகிறாரு. நீண்ட கால இலக்குகளில் கவனம் செலுத்துங்க. அதை இப்போ நீங்கள் செலுத்துனீங்கன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. உறுதியோடு இருங்க. வெற்றிக்கு ஒழுக்கமாக நேர்மையாக இருங்க. கிடைக்க வேண்டிய எல்லாமே உங்களுக்கு வரிசையாக கிடைக்கும். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் இப்படியெல்லாம் இருக்கும். நீங்கள் இப்படி நடந்துக்கணும் என்று உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தொழில் இப்படி சொல்லப்பட்டிருக்கா. அதுக்கப்புறமா உங்களுடைய பண வகையில் எப்படி இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பண வகையில் திருப்தி இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. 12வது வீட்டில் வீனஸ் உங்கள் நிதி திட்டத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு ஊக்குவிப்பார். அப்படின்னா பண வருமானம் உங்களுக்கு தூண்டுதலாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, பண வருமானம் உங்களுக்கு தூண்டுதலாக கிடைக்கும். உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி செலவிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. உங்கள் பணத்தை எப்படி செலவிக்கணுமோ அதுக்கேற்ப செலவிங்க. அது ரொம்ப முக்கியம். உங்கள் பணத்தை எங்கு வைக்கணும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இதுதாங்க. பணம் வருதுங்கிறதுக்காக பணத்தை இஷ்டத்துக்கு செலவுகள் பண்ணக்கூடாது. அவசர செலவுகளில் நீங்கள் கண்டிப்பாக சிக்கக்கூடாது. அவசர செலவுகளில் நீங்கள் சிக்கினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும். தேவைப்பட்டால் நிதி ஆலோசகரை அணுகுங்க. உங்கள் வீட்டு நிதி ஆலோசகரையே அணுகுங்க. 11வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால மறைமுகமான லாப ஆதாரங்கள் இருக்கும். அதனால் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் வராது. பண ரீதியாக நீங்கள் ஹாப்பியாகவே இந்த மாதம் இருக்கலாம். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு பண ரீதியாக இது ஒரு சூப்பரான மாதமாக இருக்கும். ஸோ நீங்கள் பெருசாக எதுவும் பயப்பட வேண்டாம். செலவுகள் வலையில் மட்டும் பார்த்துக்குங்க. தேவைப்பட்டால் நிதி ஆலோசகரை அணுகி அதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. 12வது இடத்துல புதனும் சுக்கிரனும் உங்கள் காதல் வாழ்க்கையில் கலவையான உணர்வுகளை கொண்டு வருவாங்க. தவறான விளக்கங்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் தகவல்கள் தொடர்பு மிகவும் சிக்கலானதாக மாறக்கூடும். அதனால் நீங்கள் பேசக்கூடிய கடலைகளில் கவனமாக இருக்கணும். சிங்கிள்ஸ்கள் வித்தியாசமான கலாச்சார பின்னணியிலிருந்து ஒருவரை ஈர்க்கிற மாதிரி அமையும். 5வது வீட்டில் கேது இருக்கிறதுனால கடந்த கால உறவு முறைகளை விட்டு விடுமாறு உங்களை வற்புறுத்துறாரு. அதாவது கடந்த கால உறவு முறைகள் கடுமையாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு புது உறவு முறையை கொண்டு வாங்க என்று சொல்கிறாங்க. இனி உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்படுங்க. இந்த கிரகங்களால் ஏற்படும் என்று இந்த மே மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சற்று பொறுமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய முதல் வீட்டில் வியாழன் தாக்கம் குடும்பத்தில் அமைதியை காக்க உங்களை தூண்ட செய்யுது. ஸோ அமைதியை காக்கிறதுக்கு விட்டு கொடுத்து நடந்துக்கணும். அதிக கவனம் செலுத்தணும். உங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அமைதியாக வெளிப்படுத்தணும். மோதல்கள் போது ஒரு உடன்பாட்டிற்கு வர முயற்சி பண்ணணும். அந்த கடினமான விளிம்புகளை மென்மையாக்குவதற்கு நீங்கள் பொறுமை மற்றும் புரிதல் குடும்ப ரீதியாக இந்த மாதம் உங்கள் ராசிக்கு தேவைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ குடும்ப ரீதியாக நீங்கள் பொறுமையோடு இருக்கணும். ஆரோக்கிய ரீதியாக கூட கவனம் செலுத்தணும். 12வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் கொஞ்சம் முக்கியமாக ஏதாவது ஒரு சில விஷயங்களில் ஈடுபடணும். உங்கள் இதில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியாக. ஸோ அதனால் ஆரோக்கியத்தை ரொம்ப கண்காணிக்கணும்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு மே 31 வரைக்கும் உங்கள் ராசிக்கு நிறைய கவனமாக இருக்கணும்னு தாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே கூடிய விரைவில் சீக்கிரமாக சரியாகும். அதனால் இந்த மே 31 வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்கள். இந்த மே மாத பலனை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப மே 31 நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு மே 31 வரையும் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.